கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. என் ஜனம் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். எப்படி இருக்குமா? அமைதியான தங்கும் இடங்களில் குடியிருக்குமா, நிலையான வாசஸ்தலங்களில் இருக்குமா, சமாதான தாவரங்களிலும். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஜனத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நமக்கென்று ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? சமாதான தாவரங்கள். சமாதானத்தின் தேவன், சமாதானமாய் ஆசீர்வதிக்கிறவர், நம்மை சமாதானமாய் தங்க பண்ணுகிறவர், அமைதியாய் பிரச்சனை போராட்டம் இல்லாம தங்க வைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஜனம்னு சொல்றாரு. அதுதான் பெரிய சிறப்பு. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இது என்னுடைய ஜனம் அப்படி சொல்றார். அப்போ நம்மளை எப்படி அவர் அமர்த்துவார்? நம்மளை சமாதானமாய் வைக்க விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் வாக்கு பண்ணினால் நிச்சயமாக செய்வார். இந்த நாளில் இதை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அமைதியான இடத்துல நம்ம தங்குவோம். ஒருவேளை இன்னைக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் இருக்கலாம், ஆனால் வர நாட்களில் ஆண்டவர் நம்மளை அமைதியாய் தங்க வைப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர் திறந்த ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பா. என் ஜனம் எங்களை சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உடைய ஆளுகை எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீர் விரும்புகிற மாதிரி நடக்க உதவி செய்யும். இயேசுவே, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.